கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதி என்னன்னா நார்மலா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா கார்த்தி யோசிச்சிட்டு இருக்காரு. அதாச்சும் நம்ம ஆஃபீஸ்ல நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு எதிராக யாரோ சதி பண்றாங்க, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இளையராஜாக்கு கால் பண்ணி உள்ள வர சொல்றாரு. கேபின்குள்ள இந்த மாதிரி எல்லாரையும் அசம்பிள் பண்ணு, நம்ம கண்டிப்பா இது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாப்பிள்ள இருந்தாலும் அவங்க கிட்ட எதுக்கு சொல்லிட்டு செய்யணும், சொல்லிட்டு செஞ்சாதான் பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள அசம்பிள் ஆகுறாங்க. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரேவதி எல்லாரும் முன்னாடியும் லஞ்ச பணத்தை இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி லஞ்ச பணம் இருக்குது, யாரும் வச்சுருக்காங்க இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்தி அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. எல்லாருக்கிட்டையும் மீட்டிங் போட்டு இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் எனக்கு எதிராக யார்கிட்டையும் பேச்சை கேட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக நீங்களே ஒத்துக்கோங்க, இல்லை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லிடுங்க, இல்லைன்னா நானே கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன், அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், நீங்கள் உள்ளே தான் போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிரியா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே எம்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து பிரியா பாரு உன்னதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன், தயவு செய்து போயாச்சு உண்மையை சொல்லிடுடி அப்படின்னு சொல்லும் போது, உண்மையை சொன்னா எல்லாமே குட்டிச்சவரா ஆயிடும்டி, அப்ப அவரே கண்டுபிடிச்சா எல்லாமே வீணா போயிடும், நீ முதல்ல போய் சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கள வேலையை போய் பார்க்க சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இதை பத்தி விஷயம் நீங்க பண்ணியிருந்தா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்கவுங்க கேபின்ல போய் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எம்டி அதாச்சும் கார்த்தி வெளியே எல்லாரோட ஒரு ஃபேஸையும் நோட் பண்றாரு. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட ரியாக்ஷனை வச்சு ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வசமா பிரியா மாட்டிக்கிறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா பிரியா அங்கிருந்து தண்ணி கொடுக்க போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி பிரியாவுக்கு கால் பண்றாங்க. அதை கார்த்தி பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பிரியா அப்ப அந்த பார்த்துறது பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியாவோட ஃப்ரெண்டு கார்த்தி பார்க்கறத பார்த்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு, நம்ம பிரியா கேபின் உள்ள கூப்பிடுறாங்க. பிரியாவுக்கு செம்ம பதட்டமாக ஆகுது. அப்புறம் இந்த மாதிரி நான் உன்னை கேட்டால் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க, துரோகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. சார் நீங்கள் என்ன சொல்கிறதே தெரியலங்க சார் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட இந்த மாதிரி உங்கள் ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபோனை போய் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கால் பண்ணதை பார்த்துடுறாங்க. பிரியாவும் பார்த்துட்டு எதுக்காக ரேவதியோட அம்மா உங்களுக்கு கால் பண்ணோம், என்ன பிரச்சனை என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரியா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம. இல்லை சார் ரேவதி கொஞ்சம் அந்த அளவுக்கு நிறைய ஒர்க்குக்கு வெளியே போகாதவங்க, ஸோ அதனால கொஞ்சம் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி யோசிக்கிறாரு, ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரியா சரி சார் சரி ஓகேங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நார்மலாக கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்க, இருந்தாலும் பிரியா மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. எதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக இத்தனை வாட்டி 2-3 வாட்டி தொடர்ந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு டவுட் பிரியா மேலே இப்போ வந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த வாட்டி பிரியா எது பண்ணாலும் மாட்டிப்பாங்க. ஏன்னா ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தி பார்த்தீங்கன்னா உஷாரா முன்னாடியே பிரியா நடவடிக்கை நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவரால் பண்ண முடியலனாலும் இளையராஜா வச்சு நோட் பண்ணாலும் பிரியா என்ன எதுவுமே பண்ணாதபடி பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியா மாட்ட போகிறாங்க. ஸோ அது எப்படி இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி பிரியா கிட்ட எதனா வேலை கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிரியா மாட்டிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கே தெரியும். இப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட பிரியா ஈவினிங் முடிச்சதும் சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி எம்டி ஓரளவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு, நீங்கள் கால் பண்ணதை அவங்க பார்த்துட்டாங்க, இதுக்கு மேலே பிளான் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக எம்டி என்னை கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுண்டி சரி விடு நான் பார்த்துக்கிறேன், இருந்தாலும் எம்டி இல்லாத நேரத்தில் நீ எதனா ஒன்று கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணலாம், நீ அப்படியே கேஷுவலாக விட்டுரு, இதுக்கப்புறம் எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரியா இப்போ ஓரளவுக்கு தப்பிச்சிட்டா, இருந்தாலும் எம்டிக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்றது தெரிஞ்சு போச்சு.
நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து தீவிரமாக வந்து கல்யாணத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து மண்டபம்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க யாருக்குமே வந்து இது சுத்தமாக பிடிக்கல. நம்ம கார்த்திக் வந்து இன்னொரு வந்து விஷயம் இப்போ இருக்குது. 90 நாளுக்குள்ளே நம்மளோட ராஜா சேதுபதி அவர் நினச்சபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு குடும்பம் எல்லாமே வந்து ஒன்று சேரணும். கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சவால் விட்டுருக்காரு, உங்க பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்ல கண்டினியூஸா ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.